கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பேரின் அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இயேசு என்ற பேரின் அர்த்தம். பொதுவாக நிறைய பேர் இந்த பேருடைய அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. சின்ன பிள்ளைங்களுடைய பேர் ஏதாவது வித்தியாசமாக தான் நம்ம கேட்போம் இல்லையா, உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு. அப்போ உடனே இந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா தெரியாது அப்படின்வாங்க. உடனே அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டோன்னா இல்லை சும்மா ஒரு வித்தியாசமாக ஒரு புதுமையாக மாடர்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சோம் அப்படின்வாங்க. ஆனால் பெரும்பாலான நல்ல தமிழ் குடும்பங்களிலும் அப்புறம் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பெயருக்கு அழகிய தமிழ் பெயரை வைப்பாங்க. இல்லை திருமறையில் சொல்லப்பட்ட பைபிள் பேஸ்டு நேம்ஸ் வைப்பாங்க இல்லையா. யூத பாரம்பரியத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு பெயருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தூதனானவர் யோசேப்புக்கு தோன்றி என்ன சொல்கிறாரு, உனக்கு பிறக்கப் போகிற அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு பைபிளில் போட்டுக்கிறனால திருமறை எழுதியிருக்கலாம் நமக்கு தெரியுது. தமிழில் இயேசு என்றும் ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்றும் கூறுகிறார்கள். இப்போ உண்மையான அர்த்தம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க என்றால் எபிரேய மொழியில் இன் ஹீப்ரூ லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யெஷுவா 4 எழுத்துக்களால் ஆனது. யூது, ஷின்னு, வாவு, ஆயின்னு 4 எழுத்துக்களால் ஆனது தான் யெஷுவா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த யெஷுவா என்பது ஒரு பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொலுக்கு உள்ளார ஒரு வினைச்சொல் இருக்குது. அது என்ன அப்படின்னா யுத்து, ஷின்னு, ஆயின். இப்போ இந்த 3 எழுத்துக்கு உள்ள யஷா என்ற இந்த வினைச்சொலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு சேவ், பாதுகாக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? எபிரேய மொழியில் யெஷுவா என்ற பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயருக்குள்ளேயே இவர் ரட்சிக்கிறவர், இவர் காப்பாற்றுகிறவர் என்று ஒன்று பெயர். அதனால தான் இயேசுவுக்கு யெஷுவா என்று பெயரிடுவாயாக என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தூதனானவர் யோசேப்புக்கு அப்படி கட்டளையிடுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு பெயரில் என்ன இருக்குன்னு நினைக்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நமக்கு ரட்சிப்பதற்கு வல்லவர் என்பதற்கு அவரது பெயரே சாட்சி. அவர் பெயர் அதை உணர்த்துகிறது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், நாம் ரட்சிப்படைவோம்.